கயவுத்தனத்தை செய்றீங்களே ஆளுங்கட்சி, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணியே இல்லையா? இன்னைக்கு திமுக என்னன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். எப்பெல்லாம் உங்க ஆட்சி வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான். எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பதான் கொலை வழக்குகள் அதிகமாக பதியப்படுகிறது. கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா விற்பனை ஒரு பக்கம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் சார்பாக என் கேள்வியை இங்க நான் எழுப்புறேன். இப்போ எதுவுமே இன்னைக்கு அத்தனை கட்சியும் இந்த கொலை வழக்குல கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க. சம்பந்தமே இல்லாத அத்தனை கட்சியும் இந்த கொலை வழக்கில் கொண்டு வர பார்க்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையாக கொண்டு வந்திருக்கிறார். எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் நம்ம மக்கள் துணை போக மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு பஸ் உடைக்கணும், லைட் உடைக்கணும், இது வரைக்கும் 20 வருஷம் ஆகுது. எங்கேயாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கும் நமது அரசாங்கத்தின் உடைமைகளோ சேதப்படுத்தி இருப்பார்களா? நம்ம தலைவர் மறந்த அன்னைக்கே எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்திருக்குமா? அப்படிதான் இந்த கட்சியை தலைவர் வழி நடத்தியிருக்கார், கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிதான் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது நமது திருவள்ளூர் நகர செயலாளர் மணிகண்டனை எப்படி இந்த வழக்கில் நீங்க முன்னு கொண்டு வரீங்க? இதை நாங்கள் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். கேட்டா விசாரணைக்கு கூட்டு போனோம், விசாரணையில எந்த ஒரு நிரூபணமும் ஆகாதனால அவரை வெளியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு கொலை என்றாலே எந்த கட்சின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். எதுக்கு தேமுதிக உள்ள கொண்டு வரீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அதை நிரூபிக்கணும். சும்மா இருக்கிற எல்லார் கட்சி மேலேயும் கொலை வழக்க போட்டு ஏதோ திமுக உத்தமர்கள் அப்படின்னு நிரூபிக்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும் இங்க எந்த கட்சி உண்மை கட்சி, எந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மின் கட்டண உயர்வு தமிழகம் முழுவதும் நிலை குலைய செய்திருக்கிறது. ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருள் உயர்வு, ஒரு பக்கம் ரேஷன்ல பாம் ஆயிலும் கிடைக்கிறது இல்ல, பருப்பு வகையும் கிடைக்கிறது, எதுவுமே கிடைக்கிறது இல்ல. வெளியே போய் வாங்கணும்னா ஒரு கிலோ இன்னைக்கு 70 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கொண்டு போறீங்க. அப்ப என்ன ஆட்சிங்க நடக்குது? 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாவை கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கடனை அவங்க தலையில சுமத்துனதுதான் இந்த திமுகவினுடைய சாதனையை ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களாம் அம்மா 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு யாரும் பெருமைப்பட்டுக்காதீங்க, சந்தோஷப்பட்டுக்காதீங்க. 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கடன் உங்க ஒவ்வொருத்தர் தலையில இன்னைக்கு இருக்கிறது என்பதை பெண்களாகிய நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை ஒரு பெண்ணாக என் மகளிர் அணி சகோதரியின் சார்பாக இதை நான் சொல்றேன். ஏன்னா சும்மா 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் யாருக்கு காசு? அது உங்க அப்பா வீட்டு காசா இல்ல திமுகவுடைய அறக்கட்டளை காசா? மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு ஓட்டுக்கு வரணும், ஜெயிக்கணும் என்பதற்காக அப்பாவி ஏழை ஜனங்களை